அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் முருகேசன் பேசுகிறேன். சமீபத்தில் 2021 திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரத்தால் அவர்கள் அதையெல்லாம் ஓட்டு வங்கிக்காக மட்டும் பயன்படுத்தினாங்கிறத இன்றைக்கு மக்கள் மத்தியில் அதிமுக சார்பில் கொண்டு சென்றுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சில வாக்குறுதிகள் அவங்களுடைய நிலைமை என்னங்கிறத பார்க்கலாம். திமுக ஒரு 200க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அண்ணன், தங்கச்சி, மயன், பேரன், குடும்பம் சொன்னாங்க. அதில் முதன்மையாக சொன்னதில் வாக்குறுதிகளில் இந்த ரேஷன் கடைகளில் ஏற்கனவே வழங்கப்பட்டதா சொல்லி அந்த கூடுதலாக துவரம்பருப்போட உளுந்தம்பருப்பு வழங்கப்படும் சொன்னாங்க. 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு உளுந்தம்பருப்பு விலை என்னங்கிறது வெளி மார்க்கெட்டில் மக்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அதை பற்றிய கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்ட பொருட்களுடைய எண்ணிக்கையுமே இப்போ குறைஞ்சி போச்சு. இனி வருங்காலத்தில் ரேஷன் கடைகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குரிய அளவு தான் இன்னைக்கு இருக்குது. அந்த அளவிற்கான அதில் கொடுக்குற பொருளோட தரமும் அப்படித்தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க இந்த கூடுதலாக சொன்ன உளுந்தம்பருப்புங்கிற அதை பற்றிய கவனமே கொள்ளலை. சாமானியர்கள் அதெல்லாம் வாங்கி ஒரு விசேஷ காலங்களில் அவங்க சிறப்பு உணவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் தவிக்கிறாங்க. எல்லாம் பேரளவுக்கு சொன்னது தான். சொன்னதில் எதுவும் ஒரு வாக்குறுதியை அவங்க இன்னைக்கு புறந்தள்ளிட்டாங்க. கிராம நத்தம்ங்கிறது என்னன்னா, யார் குடியிருப்பு இடங்கள்ல கிராமங்கள்ல அனுபவிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த டைட்டில் சொந்தம். இது சட்டப்படியான விஷயம். இப்போ ஒரு நபர் ஒரு பட்டா வச்சிருக்காருங்கிறதுனால அவருக்கு டைட்டில் சொந்தம் கிடையாது. அல்லது ஒரு நபர் பத்திரம் வச்சிருக்காருங்கிறாங்களோ அவருக்கு அந்த சொத்து சொந்தம்ங்கிறது இல்லைங்கிறது பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகள். ஆனால் அந்த இடத்துல எப்படி அட்வர்ஸ் பொசிஷனோடையோ அல்லது எதிர்மறையான உரிமையோடையோ அங்கே நீண்ட நெடுங்காலம் வசித்து வீடு கட்டி குடியிருந்து வீட்டு வரி, இபி சப்ளை, குடிநீர் வரி, மின் இணைப்பு வரிகள் இது எல்லாம் செலுத்தி வந்த கேஸ் சிலிண்டரு இந்த இணைப்புகள்லாம் இருந்து செலுத்தி வரக்கூடிய ஒரு நபருக்கு தான் அந்த இடம் சொந்தங்கிறது தான் கிராம நத்தம். அந்த காலத்தில் கிராம நத்தம்னா தனி கிளாசிஃபிகேஷன் கிடையாது. குடியிருப்புகளாக போய் மக்கள் அந்தந்த ஊர்களில் குடியிருப்பு மனைகளில் குடியிருப்புகளாக என்றைக்கு மனிதன் வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சானோ அந்த யார் வீடு கட்டி வாழ்றானோ அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துருவாங்க. அதுதான் நத்தம் கிளாசிஃபிகேஷன். இன்றைக்கும் கூட பல ஆயிரக்கணக்கில் பல லட்சம் பேர் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் நான் நத்தத்தில் 2.5 சென்டில் குடியிருக்கேன், கிராம நத்த வகையில் வருது, எனக்கு கொடுங்க அப்படின்னா அதை 30-40 வருஷம் உள்ள குடியிருந்தவனுக்கு மன கொடுக்குறதுல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அது எல்லை மீறி போகையில ஒரு நாள் போய் திங்கக்கிழமை போய் தீக்குளிக்கிறது மாதிரி. நான் இத்தனை வருஷம் பட்டாவுக்கு கேட்டேன், யாரும் பார்க்கல, அமைச்சர் பார்க்கல, எம்எல்ஏ பார்க்கலன்னு சொல்லி கொந்தளிச்சு போய் ஏழைகள் நிற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது? வருவாய் பேரிடர் துறை, நாங்கள் இத்தனை பேருக்கு நத்தத்தில் இருக்கவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் இருந்தால் ஆட்சேபனை இல்லாத மனைக்கு பட்டா கொடுக்குறோம். எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அவங்க ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் வாரம் தினசரி அப்பாவிகள் நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் போட்டு உண்மையிலேயே 2.5 சென்ட் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு வகையை அரசாங்கம் கொண்டு வரணும். அதனால் அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக மக்களுக்கு கொண்டு செல்லலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. நடைபாதை வாசிகளுக்கு காப்பகங்கள், அவங்களுக்கும் ஓட்டு இருக்கு. இந்த சமுதாயத்தில் எல்லா நிலையில் இருக்கவங்களுக்கும் வாக்கு இருக்கு. எல்லா நிலையில இருக்கவங்களுடைய வாக்கை பயன்படுத்தி தான் ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைக்குது. குறிப்பா சொல்ல போனா மேல்தட்டு வர்க்கம், அதிகார வர்க்கம், பணபலம் படைத்தவன் ஓட்டு போட வாரதே கிடையாது. சொல்லப்போனா சென்னை போன்ற மாநகராட்சியில அடுக்குமாடி கட்டடங்கள்ல வாழ்றவன் தான் பெரிய ஆள். அவனை காட்டா நீங்க சமுதாயத்தை பத்தி கேளுங்க, பட்ஜெட்டை பத்தி கேளுங்கன்னா பெருசா விளக்கம் சொல்லுவேன், பெரிய அளவுலலாம் தன்னை சொல்லிக்கிடுவேன். ஆனா அவன் பூரா இறங்கி ஓட்டு போட மாட்டான். ஆனா சாமானியன் தான் கொத்து கொத்தா போய் கியூல நின்று ஓட்டு போடுவான். ஏன்னா அவனுக்கு திருவிழான்னு அவனுடைய உரிமையை நிச்சயமா நிறைவேற்றணும், அந்த கடமை அது, அந்த உரிமை போயிடக்கூடாது, அந்த கடமையை செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஓட்டு போறேன். அந்த வகையில தான் பாதசாரிகளா ரோட்ல படுத்து கிடக்கிறவங்களுக்கும் வாக்குரிமை உண்டு. அந்த வாக்கையும் பயன்படுத்தி தான் திமுக வந்தது. அப்ப அவங்களையும் எடுத்து சொன்னுச்சு, நாங்க இரவு நேரங்கள்ல உங்களுக்கு காப்பகங்கள் கட்டிப்போம்னா. சமீபத்தில் கூட பல மாவட்டங்கள்ல பல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸுக்கு போயிட்டு வரோம். அவ்வளவு பேரும் நைட் நேரத்தில் பார்த்தா கொசுக்கடியோட ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பேர் பெருநகரங்கள்ல சாலை ஓரங்கள்ல இன்றைக்கும் படுத்திருக்காங்க. அதை அந்த அமைச்சர் பார்த்துட்டு தான் போறாரு, அந்த கார்பரேஷன்ல கமிஷனர் பார்த்துட்டு தான் போறாரு, போலீஸ் பார்த்துட்டு தான் போறாங்க. அதுக்கான ஒரு தீர்வை எத்தனையோ கோடி கொள்ளையெடுக்கிற திமுக அரசாங்க மந்திரிகள் அந்த வாக்குறுதி சொன்னபடி கூட அந்த பாதசாரிகளுக்கோ நடைபாதைகளை படுத்து இருப்பவங்களுக்கு ஒரு இரவு நேர காப்பகங்களை கட்டி கொடுக்கல. இது வளர்ச்சி சின்ன சின்ன பேரூராட்சியிலையும் படுத்தா இருக்காங்க. நீங்க பஸ் ஸ்டாண்டு போன இந்த ஒவ்வொரு ஊர்லையும் நாங்க வச்சுக்கிறது சிவகங்கையா இருக்கட்டும், எல்லா ஊர்லையும் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பேர் படுத்தா கிடக்குறான், பஸ் ஸ்டாப்ல படுத்து கிடக்குறான். அவனுக்கான ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட இந்த திமுக அரசு செய்யலை. எதிர்வரும் அதிமுக அரசு நிச்சயமா அடித்தட்டு மக்களுக்கான அரசு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கான அரசு நிச்சயமா அந்த மாதிரியான சாமானிய மக்களுக்கான விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து செய்யும்னு நம்புறோம்.
சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்ததா கேள்விப்பட்டேன். அதுல வந்து ஒரு சில பேர் தான் அதுல வந்து பயனடைவாங்கிற மாதிரி செய்தி இருக்கு. உண்மையிலே ஒரு கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னா அதுல குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே மாணவர் தான். ஒரு அரசாங்கம், மாநில அரசு வந்து இலவசமான நல்ல மருத்துவத்தையும் இலவசமான கல்வியையும் கொடுக்கணும். அது ரெண்டும் கொடுக்க முடியாம அவன் போய் படிக்கிற வயசுல வந்து அவன் கடனாளி ஆகிற நிக்கிற மாநிலம்னா தமிழ்நாடு தான். அதுல வந்து பெரும் பங்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்துக்கு தான் சாரும். அவர் ஊரா வங்கிகளை திறந்தாரு. அதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா அவர் அனைவருக்கும் தனியார் பொறியியல் கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் வளர்றதுக்காக நான் கடன் தாரேன் எப்படியும் தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு டிமாண்டை வச்சு ஏழை எளிய அப்பாவி மாணவர்கள் படிக்க போய் 10 லட்சம் 20 லட்சம் வட்டி கட்ட முடியாம பல பேர் சிவில் சூட்ல இன்னைக்கு பிரதிவாதிகளா வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவலம் யாருன்னா பட்டதாரிகள். அப்போ இந்த ப. சிதம்பரம் காங்கிரஸ் கூட்டணியும் திமுகவும் நாங்க கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. கல்வி கடன் கொடுத்தது யாரு? நேஷனலைஸ் வங்கி. நேஷனலைஸ் வங்கியில பணத்தை தள்ளுபடி பண்ணணும்னா பெரிய கோடி, அவர்களுக்கு இணக்கமான ஒரு மத்திய அரசு இருந்து 2 பேரும் சேர்ந்துதான் தள்ளுபடி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் பண்ணியிருக்கிறதா செய்தி இருக்கு. ஒட்டுமொத்தமா எல்லாரும் பயனடைகிற வகையில கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. மீண்டும் எதிர்காலத்துல 2026 மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி வருகிற பொழுது புரட்சி தமிழர் எடப்பாடியார் நிச்சயம் இந்த கடன்களை முழுவதுமா தள்ளுபடி பண்ணுவார். நன்றி, வணக்கம்.